இலங்கையில் தமிழ் இன படுகொலை 1,00,000 பேர் இறந்தாங்க. அப்போல்லாம் விவரம் தெரியாத வயசு எங்களுக்கு. ஸ்கூல் பள்ளி பருவத்திலே எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு படுகொலைன்னு அதை நான் இந்த வீடியோவில் கேட்கும்போது நெஞ்சே பதறுது. அப்படி என்ன நீ கொண்டு போய் சின்ன சாதிக்கு போகிறேன், அந்த ஆத்மா விடுற சாபங்களே தாங்க முடியாது. இலங்கை எப்படி உருப்பிடு? 1,00,000 பேரில் ஒன்றா 1,00,000 பேர்த்து கொண்டு இருக்கிறீங்க. சிங்கள இராணுவம் மனுஷத்தன்மையாக நடந்திருக்கிறீங்களாடா நீங்கள். அப்புறம் எப்படி அந்த நாடு உருப்பிடு? இலங்கை எப்படி வாழு? செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சத்து உனிமேலாச்சு எடுங்க. உனிமேலாச்சு தமிழ் மக்களையும் சரி, கிறிஸ்டினும் சரி, முஸ்லீமும் சரி, யாராக இருந்தாலும் மனுஷனாக பாருங்க, மனிதாபத்தோடு நடந்துக்குங்க. கண்ணை எமை காமிக்கிற போது காமிச்சு வளங்க. சிங்கள நான் தான் பெருசு நினைக்காதீங்க. அப்படி எதுனா நாடு விளங்காது, சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். தமிழ் மக்களை வாழட்டு, நாமளும் வாழணும், மற்றவங்களையும் வாழ விடணும். 1,00,000 பேர்த்து ஈவு இறக்கலாம் கொண்டுட்டு இன்னும் சம உரிமை கொடுக்குறாங்க. எந்த நாட்டில் எந்த தேசத்தில் இது மாதிரி அக்கிரமங்களும் நடக்காது. அனுராயக்கா குமாரசிங்கா இப்போ இலங்கை பிரதமர், நீ எப்படியோ வந்துட்டு போ, ஆனால் தமிழ் மக்களை வாழ விடு. தமிழ் இது பண்ணிட்டு கிடக்காது. உலகத்தில் ஜாதி மதம் பெருசு நினச்சது எந்த தலைவனும் உருப்படியே வாழ்ந்ததே இல்லை. யங்ஸ்டர் தானே, வயசான போல்டு மாதிரி இது இல்லை. உனியாச்சும் வாழறத தலைமுறை வாழட்டு. இப்போ இருக்கிற தலைமுறையில் வேறு மாதிரி இருக்குது. நீயும் வாழு, மற்றவங்களையும் வாழ விடு. இலங்கையில் தமிழ் இனமும் சம உரிமையோட வழி நடத்து. அவங்களுக்கு உண்டான உரிமையில் கொடு, அவங்க உரிமையை பறிக்காத, அவங்களே வாழ விடு. பூமியில் எல்லோரும் மனுஷங்கள் தான். எந்த உயிர் எதுக்கோசரம் தாழ்ந்ததும் கிடையாது, உயர்ந்ததும் கிடையாது. எந்த ஜாதியோ எந்த மதமோ உயர்ந்தது கிடையாது, தாழ்ந்ததும் கிடையாது. பூமியில் பிறக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா உரிமையும் உணர்வுகளும் உண்டு. அதை புரிஞ்சு நடக்கிறது தான் உண்மையான மனுஷன், உண்மையான தலைவன். அனுராக குமாரசிங்கா 2025 இலங்கை பிரதமர். உனக்குத்தான் சொல்கிறேன், மனுஷத்தன்மையோட உனியாச்சு நல்லா எதிர்காலத்தை உருவாக்கி கொடு. போன பழைய பெருசுகளில் நியாயத்தில் விட்டுட்டு